ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆமாங்க, இந்திய அணி அபார வெற்றி. இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக முதல் டெஸ்ட் போட்டியில் செமையாக வின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் ஒரு முக்கிய வீரர் பிளேயிங் லெவல் சேர்க்காத்துக்கு இதுதான் காரணம். இந்திய அணி வெற்றி எப்படி பெற்றிருக்காங்க, எந்த மாதிரி வெற்றி பெற்றாங்க, யார் யார் நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டாஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தாங்க வெற்றி பெற்று சூரியகுமார் யாதவ் வெற்றி பெற்றார். டாஸ் வின் பண்ணோன்னே நாங்கள் முதல்ல போலிங் செய்கிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாருங்க. ஈடன் கார்டன் கண்டிப்பாக சேசிங் கிரவுண்டு தான் செமையாக ஸ்டார்ட் பண்ணாருங்க. ஹர்தீப் சிங் எப்படி பால் இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்விங் பண்ணி ஆரம்பத்தில் விக்கெட் எடுக்க ஆரம்பித்தார். வெறும் ஜோஸ் பட்லர் மட்டும்தாங்க ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்கு 50+ ஸ்கோர் அடித்தார். மற்றபடி யாருமே விளையாடல. நம்ம வருண் சக்கரவர்த்தி எக்ஸலண்ட்டாக போட்டார் 3 விக்கெட்டு, நம்ம ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டு, ஹர்தீப் சிங் 2 விக்கெட்டு, அக்சர் பட்டேல் 2 விக்கெட் சொல்லிட்டு எல்லாருமே டீம் எஃபெக்டாக போலிங் போட்டாங்க. செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஹர்தீப் சிங் கிரெடிட் கொடுத்து ஆகணும், ஏன்னா பவர் பிளேயில் சீக்கிரமாக விக்கெட்டு நிறைய எடுத்து கொடுத்தது அவர் தான். இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா வெறும் 132 ரன் மட்டும் தாங்க அடிக்க முடிஞ்சிச்சு அவங்களால. அந்த அளவுக்கு இந்திய அணி தரமான போலிங் டிஸ்பிளே தான் காமிச்சிருக்காங்க. சரி, 132 தானே வச்சுருக்கோம், கொஞ்ச நாள் டஃப் கொடுக்கணும்னு பார்த்தா என்ன அடிக்கிறாங்க இந்திய அணி. எப்பா, சஞ்சு சாம்சன் வந்ததுலேருந்தே செம்ம அடித்தடி ஆடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மா செல்லக்குட்டி என்ன அடிக்குது. 79 ரன் வச்சுங்க ஒரே தலைவர், ஒரே மட்டும் 79 ரன் அடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த ஸ்கோரை பார்த்தீங்கன்னா வெறும் 12.5 பால்லே சேஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க நம்ம இந்திய அணி. ஒரு எப்படி சொல்கிறது, மழை வந்து போன மாரி டப்பால் டிப்பல்னு அடித்து தள்ளிட்டு போயினேன்ட்டாங்க. செமையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு மேட்ச்சு. கண்டிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வெற்றி கிடைச்ச மாதிரி இருக்குங்க. ஏன்னா லாஸ்ட்டாக ஆஸ்திரேலியா நடந்த முதல் டெஸ்ட் போட்டி நம்ம வெற்றி பெற்றோம். அதுக்கப்புறம் ஒரு போட்டி கூட வெற்றி பெறல. ரொம்ப நாள் கழிச்சு இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாண்டை முதல் போட்டியிலே சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த சீரீஸை 1-0ன்னு சொல்லிட்டு முன்னிலை இருக்காங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா 132 ரன் அசால்ட்டாக அடிச்சிட்டாங்க. நீங்கள் 200 வச்சிருந்தா கூட திருப்பி வச்சுருப்பாங்க பொழுது, அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. 2 விக்கெட் தாங்க இந்திய அணி விட்டாங்க. 132க்கு 2 விக்கெட் விட்டாங்க. ரெண்டு விக்கெட் தான் விட்டுருக்காங்க. நம்ம ஒரு திலக் வர்மாவாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா 2 பேர் சேர்த்து மேட்ச்சை முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்திய அணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம சஞ்சு சாம்சன் சொல்லி அவனுங்க எப்படி சொல்கிறது, லாஸ்ட் வரைக்கும் அவர் ஒரு அதிரடி இன்டென்ட்லேயே ஆடினாருங்க. ரன் வந்து வச்சு ஆனலாம் இல்லை, அதிரடி இன்டென்ட்லேயே ஆடினார். நம்ம அபிஷேக் சர்மா சொல்லி ஆகணும்னா அடிங்க, ஒவ்வொரு அடி இடிமேல் அடிக்கிறாரு. அதனால் பயமே இல்லைங்க. யாருனா மார்க்கூட்டெலாம் 150 கிலோமீட்டர் மேலே பாலை போட்டுன்னு இருக்காரு, அவர் வர அசால்ட்டாக அடிக்கிறாரு. கண்டிப்பாக இந்திய அணி ரொம்ப ஒரு நல்ல டீமாக இருக்காங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஜோஸ் பட்லரை பாராட்டியாகணும், அவர் ஒருத்தரை மட்டும் கஷ்டப்பட்டார். ஆனால் முகமது ஷமி ஏன் இறக்கலன்னு கேட்டிங்கன்னா, அவர் லாஸ்ட் ஒரு 2 போட்டு T20 போட்டி தாங்க வரப்போகிறாராம். ஏன்னா அவருக்கு சாம்பியன் ட்ராஃபின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அடுத்த டோர்னமெண்ட்லாம் இன்ஜுரி ஆகிடுவாருன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ட்ராப் பண்ணி வைக்கிறாங்களா. இந்த சீரீஸில் மேக்ஸிமம் லாஸ்ட் 2 போட்டி தான் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பார்க்கலாம், அது எப்படி சொல்கிறது, லாஸ்ட் 2 மேட்ச் இருக்கிறாங்களா, அது முன்னே இருக்கிறாங்களா சொல்லிட்டு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி வெற்றி பெற்றாங்க முதல் T20 போட்டி, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.